ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம சேனல்ஸில் நம்ம போர்ச்சுகல்ஸ் வீடியோஸ் சுரு ஆயிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம் பாருங்க, அர்லி மார்னிங்கு 7 ஆயிடுச்சு. ஸோ பாருங்க வெதர் கூட எப்படி இருக்கான்னு. ஸோ இங்கே இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் குளு அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ அர்லி மார்னிங் நான் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சேன்னா, ஸோ நான் வில்லாரியால் போகிறேன். ஸோ வில்லாரியால் எதுக்கு போகிறேன்னா, ஸோ நான் டிபெண்ட் விசா, ஃபேமிலி விசா அப்ளை பண்ணிட்டாச்சுல. ஸோ அது என்னாச்சு இன்னும் இது வரைக்கும் தெரில. நான் பேப்பரு மேரேஜ் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டு கூட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அதனால தான் நான் ஒரு தடவை போயிட்டு பார்ப்போம் நினச்சிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இது காசிமு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ பாருங்கள். ஸோ நான் இப்போ செத்ரோஸுக்கு போகணும். ஸோ செத்ரோஸுக்கு போகிற ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம் மேலுக்கு வந்துடுமோ. ஸோ நம்ம மொபைலில் சர்ச் பண்ணும்போது நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ, ஸோ அந்த லொக்கேஷன் அடித்தோன்னா அதுக்கப்புறம் எந்த ட்ரெயின் போகுது அந்த லொக்கேஷனுக்கு, ஸோ அதெல்லாம் இங்கே வருமோ. ஸோ அது பார்த்துட்டு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் மேலுக்கு போயிட்டோன்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுமோ. இதே அங்கே செத்ரோஸு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு ரகு அண்ணனை மீட் ஆகணும். ஸோ ரகு அண்ணன் யாருன்னா, அவர் இங்கே லெஸ்பானில் இருப்பார். ஸோ இவர் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டாரு ஆக்சுவலி. ஸோ நான் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே அவர் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவர் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி மறுபடியும் அங்கே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இவர் அர்லி மார்னிங் எனக்காகவே வந்துட்டார். நார்மலாக இவ்வளோ அர்லி மார்னிங் ஏந்துட்டு வரமாட்டான். ஸோ எனக்காகவே இவ்வளோ அர்லி மார்னிங் வந்துட்டார். ஸோ இது மேரேஜ் சர்டிஃபிகேட் இவருக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் மறுபடி. நம்ம இங்கிலீஷில் இருந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணி அவர் அனுப்பணும். ஸோ இந்த பேப்பர் தான் அது. ஸோ சிடிடி இது ப்ரூஃபு. ஸோ நமக்கு நார்மலாக போயிட்டோன்னா அவர் உள்ளே அனுப்ப மாட்டான். ஸோ இந்த அட்ரஸில் நான் அனுப்பிச்சிட்டா இதை ப்ரூஃபு, எனக்கு ஒரிஜினல் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் செக்யூரிட்டிக்கார் உள்ளே அனுப்புவாரோ, இல்லைன்னா அனுப்ப மாட்டான். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மெயின் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு செக்யூரிட்டிக்கார் இருப்பார். ஸோ அவர் தான் மெயின் ஹெட்டேக்கு. எதுக்குன்னா அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை உள்ளே அனுப்புவார், ஒரு தடவை உள்ளே அனுப்ப மாட்டான். ஏன் అని முன்னாடி கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்காக நீ அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டியா, ஸோ நீ இந்த டைமில் வரக்கூடாது, இந்த டைமில் வரணுமோ, ஸோ அப்படி ஏதோ சொல்லிட்டு நம்ம தலைவலி வந்துடுமோ அவர்கிட்ட பேசும்போது. ஸோ பார்ப்போம் உள்ளக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டையான்னு. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ரூலு. அதே இங்கே போர்ச்சுகலில் பிரச்சனை. ஸோ பாருங்கள், இதான் செத்ரோஸு பஸ் ஸ்டாண்டு. ஸோ நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லிட்டேன். ஸோ இங்கே மெயின் இதான் ரெட் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இன்னொரு ஃப்ளிக்ஸ் பஸ் கூட இருக்கும். ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு ஆல்சா அது மொத்தம் இன்டர்நேஷ்னல், வேறு కంట్రీకి போயிட்டு வரலது. ஸோ போர்ச்சுகல் மொத்தம் இதான் கம்மி ரேட்டு. ஸோ பாருங்கள், நம்ம பஸ் எங்கெங்கே வந்துடுமோ, எப்படி வந்துடுமோ, என்ன பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்துடுமோ, ஸோ நம்ம ஆப்பில் கூட நமக்கு என்ன பஸ் நம்பரு, என்ன சீட் நம்பர் எல்லாம் இதில் வந்துடுமோ. ஸோ அந்த பஸ் நம்பர் என்னன்னு அந்த டிவியில் பார்த்தா அது எந்த பிளாட்ஃபார்மில் வந்துடுமని அங்கே போட்டு வரும். ஸோ யாருனுமே கேட்க தேவையில்லை. ஸோ நம்ம இது ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு போயிட்டு நில்லிட்டோன்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாட்ஃபார்ம் மேலேக்கு பஸ்ஸு வந்துடுமோ. ஸோ நம்ம போகிற பஸ்ஸு நம்பர் 51. ஸோ 51 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்துடும்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இங்கே நில்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு இங்கே போகலாமோ. அதுக்கப்புறம் டிக்கெட்டு நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இங்கே எடுக்கலாமோ. அது பக்கம் மிஷின் இருக்கும், அதில் கூட எடுக்கலாமோ. இல்லைன்னா ஆப்பில் டைரெக்டாக நேராக ஆப்பில் கூட எடுக்கலாமோ. பாருங்கள், பஸ் கூட வந்துச்சு. ஸோ இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் ஆகலை. அவர் ஒரே ஆள் தான், டிரைவரு கண்டக்டரு. அவரே ஸ்கேன் பண்ணுவார். ஸோ பாருங்கள் உள்ள பஸ் எப்படி இருக்கான்னு. ஸோ நம்ம சீட் நம்பரும் நான் பார்த்துட்டு அங்கே போய் உட்காரணுமோ நம்ம சீட்டில். கீழே பாருங்கள். ஸோ நீங்கள் கீழே பார்த்தா என்னென்ன பஸ் நம்பர் அது, அந்த முன்னாடி விண்டோ சீட் நம்பர் என்னது, நார்மல் சீட் நம்பர் எதுன்னு அங்கே போட்டுவார். ஸோ அந்த பார்த்துட்டு நம்ம அந்த பஸ்ஸில் உட்காட்டோன்னா போனிச்சு. அப்புறம் இந்த பஸ்ஸில் பாருங்கள் ஷாக்கெட்ஸ் கூட இருக்கும். நமக்கு டைப் சி, டைப் ஏ சார்ஜரு, இல்லை பெரிய ஷாக்கெட் போடுறது கூட அது. அப்புறம் ஹீட்ரு பாருங்கள். ஸோ ஹீட்ரு உண்டு. இப்போ விண்டரில் ஆன் பண்ணுவார். அதுக்கப்புறம் இங்கே மேலே கூட ஏசி இருக்கும். ஸோ நம்ம சம்மரில் ஏசி ஆன் பண்ணுவார். ஸோ ரெண்டுமே உண்டு பஸ்ஸில்.
அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் பாருங்க. ஸோ எவ்ரி பஸ்ஸில் வந்து வைஃபை கூட கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சர்ச் பண்ணால் அந்த ரெட் எக்ஸ்பிரஸ் வைஃபை வந்துடும். அது கனெக்ட் பண்ணான்னா லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் வந்துடும். ஸோ இதில் வந்து கனெக்டிங் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்கு ஆன் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நெட்டு இல்லைன்னா அப்புறம் வந்து மேபி ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு நெட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த வைஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. ஸோ பாருங்கள் ரெட் எக்ஸ்பிரஸ் అని வந்துச்சு. மொத்தமுக்கு வந்து நான் இங்கே வில்லாரியாலுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஸோ டைம் பாருங்கள், இப்போ டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு மதியமும். ஸோ இப்போ கொஞ்சம் பசிக்குது. ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலாமு. ஸோ 1 கிலோமீட்டருக்கு நடந்து போகணுமு. ஸோ பாருங்கள், நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து கெபாபு. ஸோ இந்த கெபாப் வந்து ప్రైస్ பாருங்கள் 695 అన్న நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 700 மேலே 700 மேலே தான், கம்மியே கிடையாது. ஸோ இதே எங்கள் வில்லாரியல் ஐஎம் ஆஃபீஸு. நான் உள்ளக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ டாக்குமெண்ட்ஸு கூட கைக்கு கொடுத்துட்டாரு. பாப்பா என்ன இவர் பற்றி என்ன சொல்லணுமோ எனக்கு ஒன்றுமே வாய்ஸ் வரலைங்க. எதுக்குன்னா ஆக்சுவலி நான் வந்து 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே பேப்பர் அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அது அட்லீஸ்ட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் வந்து சப்மிட் கூட பண்ணலைங்க. பேப்பர் வந்துச்சு பார்த்தா ஆனால் பேப்பர் மிஸ்ஸிங் பேப்பர் வந்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அவர் எல்ஜி கம்ப்யூட்டரில் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் பேப்பர் அப்படியே இருக்குது வெளியில். ஸோ நான் வந்து கேட்டேன்னா, ஏன் நீ இப்படி வந்துட்டா, நீ ஒர்க்கிங் டேஸில் வரணுமோ அப்படி சொல்லிட்டாரு. ஒர்க்கிங் டேஸானா இது ஒர்க்கிங் டேஸானு கேட்டால் ஒர்க்கிங் டேஸ் வந்து இப்போ கிடையாது. இந்த பால்தா பேப்பர் பெண்டிங் பேப்பருக்கு வந்து ஃப்ரைடே மண்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீ வரணுமோ. அது எப்படிடா வரணும்னு கேட்டால் அந்த டைமில் கூட நீ வந்து மார்னிங் வந்து ஒரு 10 டோக்கன்ஸ் இருக்கும். அந்த 10 டோக்கனில் வந்து உங்கள் பேர் வந்துச்சுன்னா நான் உள்ளக அலோடு பண்ணுறேன், இல்லைன்னா அலோடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ எனக்கு தெரியாது, நான் தூரமில் வந்துட்டா, இங்கே வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஜெர்னியில் வந்துட்டா, அப்படி இப்படி ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணி ஸோ கேட்கறதுக்கு அப்புறமும் சரி ஓகேன்னு உள்ளே கூப்பிட்டாரு. ஸோ உள்ளே கூப்பிட்டு எனக்கு முன்னாடியே அந்த பேப்பர் எடுத்து வந்து கவரு, ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் டைப் பண்ணி ஓகே எல்லா பேப்பர் எல்லாம் கொடுத்தாச்சு. இவருக்கு எந்த இது இல்லை பெண்டிங் அன்னி சொல்லிட்டு மறுபடி புதுசு பேப்பர் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன சொல்லணும் இவர்கிட்ட பாரு, நான் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவுக்கு போயிட்டு இந்த பேப்பருக்காக தானே நான் போயிட்டேன், மேரேஜ் சர்டிஃபிகேட்காக. ஸோ பழைய மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒத்துக்கலை. ஸோ அதுக்காக புது அனுப்பிச்சிட்டேன். பொதுவானா அட்லீஸ்ட் என்ட்ரு பண்ணணும்ல. ஸோ அது கூட பண்ணலை. என்ன பண்ணலாம், இப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த பேப்பரெல்லாம் நீ காமிச்சிடலாம் நினச்சி பார்த்தா, பட் முடியாது. எதுக்குன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு మొబైల్ నెంబర్సు எல்லாம் இருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காது. பட்டு இது வரைக்கும் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்க. ஸோ மெயிலனா வந்துருமோ இல்லைன்னா போஸ்ட்டில் அண்ணா வந்துருமோ అని சொல்லிட்டாரு பேப்பரு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ வரைக்கும் வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.